ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வருஷம் நம்மளோட ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனுடைய என்னுடைய அஃபிஷியல் ஃபஸ்ட்டு வீடியோ அண்டு இந்த வீடியோவில் அடுத்த நம்மளோட ஒரு வருஷம் யூடியூப்பில் எப்படி இருக்க போகுது, தீமின்னல் பேட்சில் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி எப்படி இருக்கணும், ஒவ்வொரு மாதமும் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படி ஃபுல்லாக பிளான் பண்ணணும், கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுத்துட போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கலாம், ஒரு 15 நிமிஷம் வரைக்குமே லாங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு செகண்டை கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாரு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்களில் நிறைய பேருக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக இருக்கலாம், ஓகேவா? நிறைய பேர் ஏற்கனவே ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு இது புதுசாக இருக்கலாம். இது உங்களுக்கு வெறும் பிளான் சொல்கிற ஒரு சேனல் இல்லை, உங்களுக்கு எல்லாத்தையுமே அழகாக டீச் பண்ணுவோம். டீச் பண்ணி புரிய வச்சு எக்ஸாமில் அதை எப்படி எழுதுறது, அதுக்குன்னு ஈஸியான நோட்ஸு, பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல்ஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்து நாங்கள் கைட் பண்ணுவோம். சரியா? ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயரோடைய இன்றைக்கி இந்த செஷனை நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ப்ரேயர் என்ன அப்படின்னா, மனசார ஓகே, நான் உங்களுக்காக வேண்டிக்கிற ஒரு விஷயம், இந்த இயர் நீங்கள் நினச்சதை நீங்கள் சாதிக்கணும், நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் உங்களுடைய பயணத்தை தொடங்குறீங்க இல்லையா? ஃபிசிக்ஸில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் சூப்பர் டூப்பராக மார்க் எடுக்கணும். 600 அவுட் ஆஃப் 600 தான் உங்களில் நிறைய பேருக்கு ஒரு ஆம்பிஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை அடையணும். 200 கட் ஆஃப் எடுக்கணும், 195 கட் ஆஃப் மேலே இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி உங்கள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்றத நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ முதல் விஷயம், எல்லாருமே கண்டிப்பாக நம்ம புக் எடுத்து நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நான் அடிஷ்னலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன், எந்த சாப்டருக்கு என்ன வெயிட்டேஜ் அப்படின்றத உங்களுக்கு இங்கே ரிவீல் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1, வால்யூம் 2 வால்யூம் 1 உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 12 மார்க் கேட்பாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதிலிருந்து ஒரு 12 மார்க். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் 11, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து ஒரு 11 மார்க்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து 9 மார்க் வரும், ரே ஆப்டிக்ஸ்லேருந்து 10, வே ஆப்டிக்ஸில் 10, டுவெல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் 11, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் 10, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 11, ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி கடைசி சாப்டர் இருக்கு பாரு, அது 3 மார்க் தான். நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக நீங்கள் 70 மார்க்குக்கு அட்டன் பண்ணணும், 70 அட்டன் பண்ணணும். சாய்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 110 மார்க் வரும். அவுட் ஆஃப் திஸ் 110 மார்க் 70 மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இதில் நான் கிரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் இருக்கு பாரு, இதெல்லாம் இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர்ஸ். இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் இன்சைட் எல்லாமே கம்மி. சாப்டரே சின்ன சின்ன சாப்டர் தான் இருக்கும். ஒரு சாப்டர் மிஞ்சி போனால் ஒரு 20 பேஜ் வரும், அவ்வளோதான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒரு சாப்டரே 80 பேஜ் வரும், ஒரு மினி புக்கு. அதுவே அந்த ஒரு சாப்டரே தனியாக ஒரு புக்காக போடலாம், 80 பேஜ். ஓகே, ஆனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படி இல்லை, ஒரு 20லே முடிஞ்சிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் அப்படி தான், டுவெல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனும் அப்படி தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் படிச்சிட முடியும். அதே நேரத்தில் 3 and 4 இருக்கு பாரு, நிறைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு சாப்டர் இது. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் சாப்டரும் ரொம்ப பெருசு. இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கியமாக 5 மார்க் கொஸ்டின்லாம் 30 கொஸ்டின் கிட்ட இருக்கும் 2 சாப்டர்லையும். ஓகே, புக் பேக் மட்டும் நான் சொல்கிறேன், புக் இன்சைடு வேறு இருக்குது. ஸோ இதான் நீங்கள் இந்த வருஷம் ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்ச். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வால்யூம் 1ல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சூப்பராக படித்து வச்சுருங்க. டுவெல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர் சூப்பராக படித்து வச்சுருங்க. இதை நான் முதல் நாளே உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற மிகப்பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்ன? ஓகே, ஸோ இப்போது எந்த சாப்டர் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த சாப்டரில் மினிமம் 20 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். புக் பேக் மட்டும் நான் இங்கே பேசுகிறேன். புக் பேக் மட்டுமே ஒரு சாப்டருக்கு 20 ஷார்ட் ஆன்சர் கேரண்டியாக இருக்கும். மினிமம் ஒரு சாப்டருக்கு 20 லாங் ஆன்சர் இருக்கும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 சாப்டரில் மட்டும்தான் ஒரு 10, 12ன்னு சொல்லி 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லாத்துலேயுமே 20க்கு மேலே இருக்கும். ஒரு சாப்டருக்கு 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டா. அதே மாதிரி எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 15க்கு மேலே தான் இருக்கும். மினிமம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 10க்கு மேலே தான் இருக்கும். வெரி ஃபியூ சாப்டர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி குட்டி குட்டி சாப்டரில் ஒரு சாப்டருக்கே 5-6 ப்ராப்ளம் இருக்கும். அது ரொம்ப நேற்று குட்டி சாப்டர்ன்றதுனால. ஓகேவா? இப்போது இதெல்லாம் நீ எப்படி ஃபேஸ் பண்ணும், அதான பிரச்சனை. முதல் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எல்லாருமே கமெண்ட் பண்ணு. இந்த வீடியோவில் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட் ஐ வில் ஸ்கோர் சென்டமெண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பாசிட்டிவ் டோனில் என்ன செய்யலாம், இந்த வருஷத்தை நம்ம தொடங்கலாம். இதெல்லாம் சேலஞ்சஸ், என்னெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? இப்போது
கொஸ்டின் பேப்பர்ல இருக்க டிஃபிகல்ட்டி என்ன? சாப்டர்ல இருக்கிறத சொல்லிட்டேன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ல இருக்கிறத சொல்லிட்டேன். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி வரும்? நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க் இருக்குல்ல, 1 மார்க்ல புக் பேக் 1 மார்க் இருக்கு பாரு, அந்த புக் பேக் 1 மார்க்ல இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி வந்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த வருஷம் அப்படியாச்சு, சின்னதா ஐ கேப்பை தூக்கிட்டு ஜே கேப் போட்டாங்க. ஐ கேப்னு போடுவோம் வெக்டாரு, அது தூக்கிட்டு ஜே கேப்னு போட்டாங்க, ஆன்சர் மாறி போச்சு. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரி நீங்க வெறும் 1 மார்க்லாம் நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத. உங்க ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்ல வேணா புக் பேக் கொஸ்டின்ஸே கேட்டு உங்களை வந்து கெடுக்கலாம், சரியா? ஆனா ரியல் பப்ளிக்ல அப்படி இல்லை. அவங்க புக் பேக்ல ஒரு 1 மார்க் இருக்குன்னா அதோட வேல்யூவை மாத்தி அதுக்கான ஆப்ஷனையும் மாத்தி கொஸ்டின்ல கேட்கறாங்க. என்னன்னா இப்போ நீ புக்கில் படிச்ச ஆப்ஷனும் அதில் இருக்கும், நம்ம கண்ணு பார்த்த உடனே டப்புன்னு லிட்டப் ஆகி வாவ் இது எனக்கு தெரியும் அப்படின்னு டிக் பண்ணிட்டு வந்துடும். கொஸ்டின் வேற கேட்டிருக்காங்கிறத இங்கே நிறைய பேர் கவனிக்கிறது கூட கிடையாது. அந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாத. உனக்கு 2 and 3 மார்க்ஸ் புக் பேக்ல இருந்து மட்டும்தான் வரும்லாம் கிடையாது, புக்கின் சைட்ல இருந்து வரும். நான் ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? இந்த கடைசி இப்போ 2026ல பப்ளிக் எழுதுனாங்க பாரு, அவங்களுக்கு 3 மார்க்ல ஓகே 9 கொஸ்டின் கொடுத்து 6 எழுதணும். 9 கொடுத்து எனி 6 எழுத சொல்லுவாங்க. அந்த 9ல இந்த வாட்டி 6 கொஸ்டின் புக்கின் சைட்ல இருந்து வந்துச்சு, 3 தான் புக் பேக்கே வந்துச்சு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு? ஆமா, அவுட் ஆஃப் 9 6 கொஸ்டின் புக்கின் சைடு ப்ராப்ளம், 3 தான் புக் பேக்ல இருந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு வருஷம் வருஷம் கொஸ்டின் பேப்பரை டிஃபிகல்ட் ஆகிட்டு போறாங்க. அதனால தான் 3 மார்க்ஸ் செம்ம சேலஞ்சிங்கா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கம்பல்சரி கொஸ்டின் உனக்கு கொஸ்டின் நம்பர் 24, 33 இது ரெண்டுமே ப்ராப்ளமா தான் வரும், சரியா? கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு 24ம் 33ம், இது வந்து 2 மார்க்ல, இது 3 மார்க்ல, கண்டிப்பா ப்ராப்ளம் தான். இது இல்லாம கம்பல்சரி கொஸ்டின்ல வர ப்ராப்ளம் இல்லாம உனக்கு 2 ப்ராப்ளம் வந்து 2 மார்க்ல, 2 ப்ராப்ளம் வந்து 3 மார்க்ல, கிட்டத்தட்ட அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 6 ப்ராப்ளம் வந்து 2 and 3 மார்க்லயே வந்து போகுது. 9 + 9 18 கொஸ்டின்ஸ், 18 கொஸ்டின்ஸ்ல 6 கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம், புரியுதா? அது மட்டும் இல்லாம 5 மார்க்ல வேற ப்ராப்ளம். 5 மார்க் உங்களுக்கு 11th கேட்ட மாதிரி தான், திஸ் ஆர் தட் தான் வரும், சரியா? அதுலயும் வேற ஒரு கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் நீங்க ஸ்கிப்பே பண்ண முடியாது. ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா 5 5 மார்க் இல்லை, 4 5 மார்க் தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அந்த 5வது 5 மார்க்ல திஸ் ஆர் தட் ரெண்டுமே ப்ராப்ளமா தான் இருக்கும். அப்போ ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது உனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அப்போ ஓகே, ரொம்ப இதுல ஒரு முக்கியமான கன்க்ளூஷன் என்ன, உனக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கணும். உனக்கு ஃபார்முலா புரியணும், ஓகே? கான்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு ஃபார்முலாலையும் ஒரு சில கான்ஸ்டன்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் மனப்படமாக வச்சிருக்கணும். எலக்ட்ரானோட மாஸ் என்னன்னு கேட்டால் என்னன்னு தெரியணும், சார்ஜ் என்னன்றது தெரியணும், ஒரு ராஞ்சன் வேல்யூ என்ன, ஒரு கியூரி வேல்யூ என்ன, ஒரு பெக்யூரினா என்ன, ஒரு டெஸ்லா எத்தனை காஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், இப்படி என்ன கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளால கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும், சரியா? ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸை நினச்சி எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் தேவைப்படும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லு. நான் உனக்கு என்னெல்லாம் பண்ண போறேன்றதையும் நான் சொல்லிடுறேன், சரியா? இப்போ மெயின் பிளானுக்கு வரும். என்ன பிளான்? சரியான ஆன்சர், பயமுறுத்ததெல்லாம் போதும். என்ன பிளான்? இப்போ நான் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அதை சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அடுத்து உங்களுக்கு இந்த ஹோல் இயர் இருக்குல்ல, இந்த ஹோல் இயரை அழகாக 3 மாசமா வந்து பிரிச்சுட்டு, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஏஎம்ஜே பிளான் என்ன, அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஏஎம்ஜே பிளான்னு வச்சுப்போம் இதை, சரியா? ஸோ நான் யூடியூப்ல ஏஎம்ஜே பிளான் அப்படின்னு சொன்னாலே ஏப்ரல் மே ஜூன் பிளான் அப்படின்னு உனக்கு புரியணும், ஓகே? ஸோ ஏப்ரல் மாதம் இந்த மந்த் இப்போ நீ இந்த வீடியோ பார்க்குறல்ல, நீ என்ன செய்யணும்? நீ மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நிறைய பேசிக்ஸ் கற்றுக்கணும். உனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியாதா? கற்றுக்கும். கியூப் ரூட் எடுக்க தெரியாதா? கற்றுக்கும். லாக் எல்லாம் பார்க்க தெரியாது, கற்றுக்கும். சைனு, காசு, டேனு, கொசீக்கன், சீக்கன் இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் தெரியாது. இப்போ சைன் 90 + θ என்ன வரும்னு கேட்டால் தெரியலையா ஆன்சர், சைன் 90 டிகிரி என்ன வரும்னு கேட்டால் தெரியலையா ஆன்சர் அப்படின்னா அதெல்லாம் இப்போ உட்காந்து கற்றுக்கும். இந்த மாதிரி பேசிக்ஸ் நிறைய கற்றுக்கணும். ட்ரையாங்கிள்லாம் தெரியணும், வெக்டார்லாம் தெரியணும், ஓகே? பேரலோகிராம்லாம் தெரியணும். இதெல்லாம் லோவர் கிளாஸஸ்ல நம்ம படித்த சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு பேரபோலால எது வந்து ஒரு இன்க்ரீசிங் பேரபோலா, எது வந்து ஒரு டிக்ரீசிங் பேரபோலா, பேசிக் கிராஃப் பார்க்க தெரியறது, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உனக்கு 12th ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நீட் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜேஇ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சிவிடி, விஐடி, ஏட்ரிபிளி, எஸ்ஆர்எம்ஜி, அதை பற்றிலாம் நீ இப்போவே முடிவு பண்ணணும். நீ கவனிச்சிருப்ப நம்ம சேனலில் இப்போ வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்க சொல்லி பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணல, இப்போலேருந்தே நம்ம அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ அப்போது இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோ. அடுத்த மே மாதம் நம்ம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் இருக்கு பாரு, இதை நல்லா பொறுமையாக புரிஞ்சு படிக்கலாம். மே மாதம் ஃபுல்லாகவே நீ ஃபிசிக்ஸில் எனக்கு 2 சாப்டர் படித்தா போதும், சரியா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும். ஏன் சார் என்ன சொன்னீங்க நீங்கள்?
ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னீங்க, மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா ஏன் நான் சொல்கிறேன், உனக்கு ஃபிசிக்ஸோடைய 2 சாப்டர்ஸும் மேக்ஸோடைய 2 சாப்டர்ஸும் கெமிஸ்ட்ரியோடைய 2 சாப்டர்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அதில் 2 சாப்டர் படித்தா இந்த 2 சாப்டர் படிக்கிறது ஈஸியாக இருக்கும், நிறைய ஒன்னோட ஒன்று லிங்காக இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுகிறேன். எனக்கு ஃபிசிக்ஸில் நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இது 2த்தையும் முடிச்சிடணும். அடுத்து அப்படியே ஜூன் மாதம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், அதுக்கு நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடணும், ப்ரீ ரிவிஷன் ஆரம்பிச்சிடணும். ஸ்கூலில் ஜூலை மாதம் தான் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வைப்பாங்க. நம்ம முன்னாடியே அதோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ அதோட சிலபஸ் என்ன, சாப்டர் 1, 2, 3 1, 2, 3 தான் இதோடைய சிலபஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் மே மாதமே நீ 2 சாப்டர் முடிச்சிட்டனா ஜூன் மாதத்தில் 3rd சாப்டரையும் முடிச்சுட்டு 1, 2, 3 எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு டைம் இருக்கும். ஸ்டெடியாக போகணும், புரியுதா? எந்த ஒரு இடத்துலையும் தேவையில்லாமல் அதிக வேகமாகவும் போக வேணாம், எந்த ஒரு இடத்துலையும் அதிக ஸ்லோவாகவும் போக வேணாம். இந்த முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேஸில். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஜூலை மாதம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்காக டெடிகேட்டடாக படி. ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் இந்த 3 சாப்டரை நீ நல்லா படித்து ஃபுல்லாக 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லே நல்ல மார்க் எடுத்தனா அந்த மொமெண்டம் வில் கேரி யூ ஃபார்வர்ட் ஃபார் த ஹோல் இயர். முழு வருஷமும் உன்னால செம கான்ஃபிடென்ட்டாக படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லே சறுக்குச்சு, அங்கேயே உன் கனவு நொறுங்குச்சு. என்னங்க டிஆர் மாதிரிலாம் பேசுறீங்க? உண்மையை தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் இஸ் எய்தர் அ கான்ஃபிடன்ஸ் பில்டர் ஆர் அ கான்ஃபிடன்ஸ் பிரேக்கர். இதுல உடையறவன் முழுசா உடஞ்சிருவான், திரும்ப எழுந்தெல்லாம் வரமாட்டான். நான் எவ்வளவு பார்த்துட்டேன், புரியுதா? அதனால இப்பையிலிருந்தே முழு பயத்தோட இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டரை ப்ராப்பரா படி. ஜூலைல நடக்க போற ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல நம்ம சூப்பரா படிக்கணும். அடுத்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முடிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா உடம்புல ஒரு அதீத உத்வேகம் வரும், பயங்கரமான எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியோட சாப்டர் 4, 5, 6, 7 கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுல 5ம் 6ம் சின்ன சின்ன சாப்டர், 5ம் சரி 6ம் சரி சின்ன சின்ன சாப்டர், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி. அதனால 4 சாப்டர் ஒரே மாசத்துலன்னு பயப்படாத, சுலபமா முடிச்சிடலாம், ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம், புரியுதா? ஸோ 4, 5, 6, 7 ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக உட்காந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். செப்டம்பர் மாதம் உனக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரிவிஷன் இருக்கும். இப்போ குவார்டர்லிக்கு உனக்கு சாப்டர் 6 வரைக்கும் தான் இருக்கும், 7 இருக்காது. 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் குவார்டர்லிக்கு இருக்கும், 7 இருக்காது. ஸோ குவார்டர்லிக்கு செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக உட்காந்து அழகாக படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு அக்டோபர் மாதம் 8, 9, 10 கம்ப்ளீட் பண்ணுவோம். 3 சாப்டர்ஸ். இதில் 8வது சாப்டர் ரொம்ப சின்னது, 9, 10 ஆனால் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 3 சாப்டர்ஸ் படிக்கிறதுக்கு உனக்கு ஆப்டான டைம் அக்டோபர். நவம்பர் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணணும். இப்போ நவம்பர்ல செகண்ட் மிட் டேர்முக்கு உனக்கு 3 சாப்டர் இருக்கும், 7, 8, 9, 10 இருக்காது. 10th சாப்டர் செகண்ட் மிட் டேர்முக்கு வராது, 7, 8, 9 தான் வரும், சரியா? ஸோ இப்போ நவம்பர்ல நீ செகண்ட் மிட் டேர்ம் முடிச்சிடுறியா, அப்போ ஹோல் சிலபஸ் நீ கம்ப்ளீட் பண்ணிருப்ப. ஏன்னா நீ அக்டோபர்ல 10th படிச்ச, மிட் டேர்முக்கு ரிவைஸ் பண்ணலனாலும் 10th வந்து இங்க படிச்சிருப்ப. அப்போ ஹாஃப் இயர்லிக்கு எல்லா சாப்டரும் ஏற்கனவே நம்ம படிச்சு முடிச்சிருப்போம். இந்த ஷெட்யூல் நீ ஃபாலோ பண்ணனா பாரு, ஃபுல் சிலபஸை வந்து முடிச்சிருப்போம். சார் அந்த 11வது சாப்டர் அந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட் 3 மார்க் வரும் நீங்களே, அதை பற்றி நீ கவலையே படாத. அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த 10 கொஸ்டின் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நான் யூடியூப்லேயே சொல்லி கொடுத்துட்றேன். அதை படிச்சுட்டேன்னா போதும். அதை தாண்டி அது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. இருக்கிறதுலே மொக்க சாப்டர் அதான், அதுக்குன்னு நீ தனியாலாம் டைம் டெடிகேட் பண்ண தேவையில்லை. ஸோ பை டிசம்பர் நீ ஹாஃப் இயர்லியில் சென்டம் எடுக்கிற அளவுக்கு ரெடியாக இருப்ப, புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் குவார்டர்லியில் ஆனால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்கணும். குவார்டர்லிலாம் 95+ இருக்கணும். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்னா சென்டம், குவார்டர்லினா ஒரு 95+, செகண்ட் மிட் டேர்ம்னா சென்டம், ஹாஃப் இயர்லினா ஒரு 95+ இருக்கணும். இப்போவே அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து வருவோம் எங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு வருவோம் JFM. இப்போ JFM வந்துட்டீங்க அப்படின்னா ஜனவரியில் வால்யூம் 1 ஃபுல்லாக ஒரு ரிவிஷன், பிப்ரவரியில் வால்யூம் 2 ஃபுல்லாக ஒரு ரிவிஷன், மார்ச் மாதம் ஃபைனலாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷன். இவ்வளோ தான் கேம் பிளான், இவ்வளோ தான் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கான பிளான். இப்படி தான் இந்த இயரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். யானியன் சார் இவ்வளோ சொல்லிட்டீங்க, பிளான்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறீங்க? நான் யூடியூப்ல என்னெல்லாம் எடுக்க போகிறேன், நம்மளோட தீமினல் பேட்சில் என்னெல்லாம் எடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு அதே ஒரு கிளாரிட்டி இருக்குது, யூடியூபுக்கும் தீமினல் பேட்சுக்கும் என்ன அட்வான்டேஜ், என்ன வித்தியாசம்லாம் இப்போ நான் சொல்கிறது கேட்டால் உனக்கு புரிஞ்சிடும். இப்போ யூடியூப்ல உனக்கு புக் பேக்கில் இருக்கிற எல்லா 2 and 3 மார்க் நான் நடத்தி கொடுத்துருவேன். எல்லா சாப்டர்ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் புக் பேக்ல இருக்கிற எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துருவேன். எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நடத்திடுவேன். எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் டீச் பண்ணி கொடுத்துருவேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான். இது மட்டும் இல்லாம எல்லா சாப்டர்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க்கும் எக்ஸ்பிளனேஷனோட நடத்தி கொடுத்துருவேன். இது எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயா கிடைச்சிடும்.
அப்போ பெய்டு பேட்ச்ல இதை தாண்டி நீங்க என்ன எக்ஸ்ட்ராவா செய்வீங்க? இங்க பாரு, ஒவ்வொரு சாப்டரையும் நான் லைன் பை லைன் நடத்துவேன். அதான் ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட். எவ்ரி சாப்டர், இப்போ இங்க எல்லாமே புக் பேக்கா நடத்துறோம் அப்படின்னா இங்க புக்கையே லைன் பை லைன் டீச் பண்ணி தருவோம். அப்போ நீ புக் இன் சைடும் சேர்த்து படிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா மாறிடுவேன். ஸோ உனக்கு எல்லா சாப்டர்ல இருக்கிற புக் பேக்கு பிளஸ் புக் இன் சைட் 2 and 3 மார்க், எல்லா சாப்டர்ல இருக்கிற புக் பேக்கு பிளஸ் புக் இன் சைட் 5 மார்க், எல்லா சாப்டர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ஆல் ப்ராப்ளம். இங்க நான் யூடியூப்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் நடத்துறேன்னா இங்க எல்லா ப்ராப்ளமும் நடத்தி தருவேன். இங்க எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் சொல்லி தரும். அதே மாதிரி இங்க வந்து புக் பேக்ல இருக்கிற 1 மார்க், புக் இன்சைட்ல இருந்து 1 மார்க் சொல்லி தரும். சால்வ் பண்றதுக்கே, சும்மா ஆன்சர் சொல்றதுல சால்வ் பண்ணவே சொல்லி தருவேன். ஸோ இதுதான் யூடியூபுக்கும் தீமினல் பேட்சுக்கும் இந்த வருஷம் இருக்க போற மேஜர் வித்தியாசமா இருக்க போகுது. நம்ம தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1999 ஃபீஸ் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ போடுற இன்னைக்கு வந்து இன்னும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலை, அப்படியேதான் இருக்கு. சரியா? இது ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2499 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மேபி இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கும்போது இது 1999 இருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபீஸ் வந்து 2499 கூட ஒரு 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஆஃபர் முடிஞ்சதால. பட் ஓகே, நம்ம அதெல்லாம் ரொம்ப பெருசா யோசிக்கவே தேவையில்லை. நீ 2499 பார்த்தா கூட ஒரு நாளைக்கு உனக்கு ஃபீஸே வந்து என்ன வரும்? ஒரு நாளைக்கு 8 ரூபாய் வரும். ஓகே, ஜஸ்ட் 8 rupees per day. ஒரு நாளைக்கு உனக்கு 2 லைவ் செஷன் இருக்க போகுது, சண்டே ஆச்சுன்னா டெஸ்ட் இருக்க போகுது. நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ்னு எல்லாத்துக்குமே நடத்திருப்போம். எல்லாத்துக்குமே நடத்தி கொடுத்து ஒரு நாளைக்கு 8 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்குறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ அழகாக நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒருவேளை இன்னும் 1999 ஆஃபரில் தான் இருக்குதுன்னா அப்போ லேட் பண்ணாத. எந்த செகண்ட் வேணால் அது 2499 மாறிடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதான் பிளான், பக்காவான கிளாரிட்டியான பிளான். சரியா? நம்ம ரொம்ப வேகமாக போகிறதில்ல, ரொம்ப ஸ்லோவாகவும் போகிறதில்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றத கேரண்டி பண்றோம். we have to make sure we win. சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சாதிச்சு காட்டலாம். சரியா? பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடு, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளு. கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறோம். ஓகேவா? பாய் பாய்.